உலக வானொலி தினம். வானொலி என்பது மக்களின் வாழ்க்கையோடு பின்னி பிணைந்தது, இணைந்தது. இன்று தொலைக்காட்சி வருவதற்கு முன்னால் அத்தனை செய்திகளும், அத்தனை எச்சரிக்கைகளும், அத்தனை தகவல்களும் வானொலி மூலமாகத்தான் மக்களுக்கு கிடைத்து கொண்டிருந்தது. அது மட்டுமல்ல, அது ஒரு கேளிக்கை நிகழ்வுகளையும் வானொலி கொடுத்து கொண்டிருந்தது. உதாரணத்திற்கு ஒளிச்சித்திரம் என்று முழு சினிமா ஒளிபரப்பப்பட்டது, நாடகங்கள் ஒளிபரப்பப்பட்டது, சுதந்திர வேட்கையை கொண்டு வரும் தொடர்கள் ஒளிபரப்பப்பட்டது. சுதந்திர வேட்கையின் போது கூட, சுதந்திர போராட்டத்தின் போது கூட வானொலி மிகப்பெரிய பங்காற்றியது. சுதந்திர தீயை மூட்டுவதற்கு வானொலியின் எழுச்சி உரைகள் மிக முக்கிய பங்காற்றின. அதே மாதிரி பெரிய பெரிய தலைவர்களின் செய்தியை கிராமம் வரைக்கும் கொண்டு சென்றது வானொலி தான். அதே மாதிரி தேர்தல் முடிவுகளாக இருக்கட்டும், எந்த ஒரு செய்தியையும் பாமர மக்களுக்கு, கடைகோடி மக்களுக்கு எடுத்து சென்றது வானொலி தான். ஆக இந்த வானொலியின் பங்கு இன்னும் அதிகரிக்கப்பட்டது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்களால். அவர் மன் கி பாத் என்று மனதோடு பேசுகிறேன் என்ற செய்தி ஒளிபரப்ப வானொலியின் முக்கியத்துவத்தை மக்கள் உணர்ந்தார்கள். தள்ளுவண்டியில் வானொலியை வைத்து மக்கள் கேட்க ஆரம்பித்தார்கள். ஞாயிற்றுக்கிழமைகளில் அது ஒளிபரப்பும் அந்த செய்தி யாரை பற்றி சொல்ல போகிறார் என்ற எண்ணம், எதிர்பார்ப்பு மக்களிடம் அதிகரித்தது. ஆக வானொலிக்கு இன்னொரு மகுடத்தை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் சூட்டினார்கள். ஆக அந்த வானொலி தினம் என்பது ஒரு நாள் வானொலி தினம் அல்ல, தினம் தினம் வானொலியின் தினம்தான். எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.